அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 8/2/2025 சனிக்கிழமை, தை மாதம் 26ஆம் தேதி, வளர்பிறை, ஏகாதசி திதி இரவு 8:16 வரை. அதன் பிறகு துவாதசி திதி, மிருகசீரிஷம் நட்சத்திரம் மாலை 6:05 வரை. அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. தள்ளி போன விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும். பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. அதே மாதிரி ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் திடீர் திருப்பங்களை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. உறவினர்கள், நண்பர்கள் வருகையால் வீடு சந்தோஷமாக மாறும். எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழிக்கு சொந்தக்காரங்க நீங்க தாங்க. எப்பொழுதுமே உறவினர்கள், நண்பர்கள் புடைசூழ எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிற எண்ணத்தோட கூடி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அவரோட சேர்ந்து சந்திரனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எடுத்த முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. வீடுமனை வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறது, அதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு பின்பக்கமாக உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு. விலை உயர்ந்த தங்க நகைகள், மொபைல் ஃபோன் இதெல்லாம் கூட புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அதிக அளவு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. எல்லா வகையிலும் பற்று வரவும் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு கண்ணால் பார்ப்பதெல்லாமே உண்மையாகிவிடாது அப்படிங்கிறதையும் தெரிந்து வைத்து கொண்டு போலிகளை எல்லாம் நகர்த்திவிட்டு உண்மைகளை மட்டும் நேசிக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்க தாங்க. கடந்த 2-3 நாட்களாக இருந்து வந்த சோர்வு களைப்பிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. உறவினர்கள், நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள் அதிலையும் இன்றைய தினத்தில் நீங்கள் கலந்துப்பீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன மோதல் போக்கு அதெல்லாமே மாறுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால சாதுரியமாக பேசி பல காரியங்களை நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. சனி பகவான் உங்களுக்கு ஆதரவாக இருக்காரு. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. வியாபாரத்திலேயும் இன்னைக்கு அதிக அளவு லாபம் இருக்கு. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பேச்சு திறமை, எழுத்து திறமை, எல்லா திறமையும் இருந்தும் அலட்டிக்காம அமைதியாக இருக்கிறவங்க நீங்க தாங்க. தன்னோட முறை வரட்டும், அப்போ நாம் பேசிக்கலாம்
அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் வரிசையில் காத்திருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குதுங்க. ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் மாலை 6:05 வரைக்கும் இருக்க போகிறாரு. அதனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். கஷ்ட நஷ்டங்கள் ஒரு சிலது இருக்கிற மாதிரி தெரியும். ஆனாலும் உங்களுடைய நகைச்சுவை பேச்சால் இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் மாலை 6:05 சந்திரன் பயணம் செய்யறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மாலை 6:05 கவனமாக இருக்கணுங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நினைச்ச காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் சுமார் தாங்க. உத்தியோகத்திலேயும் சின்னதாக வேலை சுமை இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சோர்வு, தெளிவு, அதே நேரத்தில் சின்ன சின்ன அசதி இதெல்லாம் வந்து விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற பழமொழியை தெரிந்து வைத்து கொண்டு சமய சந்தர்ப்ப சூழ்நிலையை சரியாக பயன்படுத்தி முன்னேறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சுப செலவுகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி பொருட்கள், சமையலறை சாதனங்கள், டைனிங் டேபிள் இதெல்லாம் இன்றைக்கி புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினம் சகோதர வகையில் மட்டும் கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணுங்க. வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். உத்தியோக வகையில் சின்ன சின்ன குழப்பங்கள், தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க. ஆனாலும் இன்றைய தினத்தில் செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்சாமல் எடுத்த முடிவையும் மாற்றிக்கொள்ளாமல் எங்கும் எப்போதும் நேர்கொண்ட பார்வையுடன் நிமிர்ந்த நன்னடையுடன் இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகளும் விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவங்க இன்னைக்கு மாறுவாங்க. அவங்க மனசு மாறுங்க. அதே மாதிரி சகோதர வகையிலையும் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் வந்து சேருங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் கூடிக்கொண்டே போகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, உள்ளே நுழையும் பொழுதே வெளியே வரக்கூடிய வழி எது என ஆராய்ந்து பார்க்கக்கூடிய 6வது அறிவுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் நினைச்ச காரியங்கள் நிறைவேறும். எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு வருங்க. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள்
உறவினர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் மேற்கொண்டு உங்களுக்கு திடீர் லாபம் வர்றதுக்கான சூழல் இருக்குது. புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தில் சந்திரனும் செவ்வாயும் சிறப்பாக உட்கார்ந்துருக்காங்க 10ஆம் இடத்துல. அதனால் உத்தியோகத்தில் நல்ல மரியாதை இருக்குங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, எங்கும் எப்போதும் உண்மை, உழைப்பு, இந்த இரண்டையும் தன்னுடைய கொள்கைகளாக வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த வீண் செலவுகளிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு பணவரவும் உண்டு, செல்வாக்கும் உண்டு. வியாபாரமும் இன்னைக்கு சூடுபிடிக்குங்க. பற்று வரவு நல்லா இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. கோர்ட்டு கேஸ் ஏதாவது பேசி ராசியாக தீர்த்துக்கிறது, அந்த முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு சாதகமாக முடியுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டு. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, ஊர் உலகம் எதை சொன்னாலும் அதெல்லாம் சொல்லிட்டு போகட்டும், நம்ம வழியை பார்த்துப்போம். நம்ம லட்சியத்தை நம்ம மாற்றிக்க கூடாது. நாம் எடுத்த முடிவை நம்ம மாற்றக்கூடாது. நாம் போகிற பாதை சரிதான் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் திடமான சிந்தனையில் திடமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக இன்றைய தினத்தில் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:05 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. வீண் விவாதங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே போல் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:05 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்களும் இன்றைய தினம் கோவப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க. செலவுகளை குறைக்க பாருங்க. வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டுங்க. வியாபார உத்தியோக விஷயம் எல்லாத்திலையுமே இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாக முன்னுதாரணமாக நாம் வாழ்ந்து காட்டணும். பேசினா மட்டும் போதாது, சொன்னபடி செய்து காட்டணும். அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு ஒரு பக்கம் அதிகமாயிட்டே போகுது. திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருந்துருக்கு. இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. எல்லா வகையிலும் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் இன்னைக்கு உண்டுங்க. சகோதர வகையில் செலவுகள் ஒரு பக்கம் போயிட்டே
இருக்குங்க. இன்றைய தினம் வியாபாரமும் உங்களுக்கு பரபரப்பாக இருக்கும், திடீர் லாபம் உண்டு. ஆனால் பங்குதாரர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலையாட்களால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல. சூரியனும் பலமாக இருக்கார், புதனும் பலமாக உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, இயற்கையையும் இறைவனையும் நேசிக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க. அதே மாதிரி அதிகமான மனிதாபிமான சிந்தனைகளுக்கு அதிபதிகளாக வாழ்பவர்களும் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால நீண்ட நாள் கனவுகள் அதெல்லாமே நிறைவேறும். ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிருந்தவங்கள இன்னைக்கு பார்த்து நீங்கள் ரசித்து எல்லாரிலும் பேசுவீங்க. உங்களுடைய கனவுகள் இன்னைக்கு நனவாகும். உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இடம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பழைய சொத்தை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். புது ஏஜென்சியும் எடுப்பீங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வசதி வாய்ப்புகள் வாரி வாரி இறைவன் கொடுத்தாலும் வந்த வழியை திரும்பி பார்த்து கொண்டே அலட்டிக்காம அமைதியாக வாழக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய உயர்கல்வி, அவங்க காலாகாலத்தில் நல்ல விதத்தில் செட்டில் ஆகணுமே, அந்த மாதிரி எண்ணங்கள் இன்னைக்கு அடிமனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. சொந்தக்காரங்க நிறைய பேர் சுயநலத்தோடு தான் இருக்காங்க. இப்போ தான் அவங்க சுயரூபம்லாம் நமக்கு தெரிய வருது. ஏன் முன்னாடி அப்படின்லாம் பேசுனாங்கிறது இப்போ தான் தெரிய வருதுன்னு நினச்சி சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. சுக்கிரன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்காரு. அதனால் திடீர் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விட்டு தீருங்க. உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சூரியனும் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள், சுப செலவுகள் உண்டுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஆன்மீகம், அறிவியல் என்று அடுத்தடுத்து பல விஷயங்களையும் தெரிந்து வைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. ஆமாங்க, இன்னைக்கு உறவினர்கள் தேடி வருவாங்க, நண்பர்களும் வந்து பேசுவாங்க. பார்க்காம கண்டுக்காம போனவங்கள்லாம் இன்னைக்கு வந்து பேசுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட பொருளை இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் சரியாகி நல்ல லாபம் கிடைக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் சரியாகி சின்ன சின்ன சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, சனிக்கிழமையாக
நாளாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.